Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான மேக்ரமே வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். இது போடுறது ரொம்ப சிம்பிள். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் கத்துக்கலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கிராஃப்ட் சொல்லி கொடுங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து மேக்ரம் கார்ட்ஸ் எங்க வாங்குறது அப்படினு தெரியலனா எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம். லோக்கல்லையும் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் கார்ட்ஸ் இருந்தாலே போதும், அதிகமா தேவைப்படாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 7 கார்ட்ஸ் 1 மீட்டர்ல கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிங் வந்து 7 இன்ச் ரிங் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கார்ட்ஸ் உடைய லென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டர் சிசர், இதுதான் வந்து இந்த வால் ஹேங்கிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மேக்ரமே கார்ட்ஸை எடுத்துட்டு இந்த ரிங் மேலே வச்சுட்டு லாக்ஸ் ஹெட் நாட் போடலாம். லாக் ஹெட் நாட் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸி. இந்த கார்டை வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரிங்குக்கு பின்பக்கம் கொண்டு போயிட்டு லூப் மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமாக இந்த 2 கார்ட்ஸையும் வெளியே எடுத்துடணும். இதுதான் லாக் ஹெட் நாட்டு. இதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 7 கார்ட்ஸையும் இந்த மாதிரி ரிங்கோட அட்டாச் பண்ணிடுங்க. நான் வந்து அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிங்கோட நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதில் எப்படி நாட் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க நாட் போடணும். இதுல எல்லா நாட்ஸையும் தள்ளி தூரமாக வச்சுக்கோங்க. சென்டரில் மட்டும் இப்போ நாட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை அந்த லூப் வழியா வெளியே எடுத்து ஒரு நாட் போடலாம். திரும்ப வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு பின்பக்கமாக கொண்டு போயிட்டு இதை வந்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டாக போட்டு வரணும். கவனமாக பாருங்க, ஒரு தடவை ரைட் சைடு போட்டோம் அப்படின்னா ஒரு தடவை லெஃப்ட் சைடு போடணும். இந்த நாட்டில் மட்டும் இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி மாற்றி போட்டு வரும்போது ஒரு அழகான டிசைன் நமக்கு கிடைக்குது பாருங்க. நம்ம நார்மலாக முடிச்ச போடுவோம் பாருங்க, அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போட்டு வர்றோம், அவ்வளோதான். ஒரு தடவை ரைட் சைடு போட்டால் ஒரு தடவை ரைட் சைடு போட்டால் ஒரு தடவை லெஃப்ட் சைடு போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி மாற்றி போட்டுவாங்க. மொத்தம் வந்து 16 நாட்ஸ் வந்து நம்ம போட்டு வரணும். இதே மாதிரி போட்டு வாங்க, நான் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த கார்ட்ஸ்லையும் நீங்க வந்து போட்டு வரணும். வேற எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஸ்பீடா காட்டுறேன். அதை வந்து நீங்க புரியல அப்படின்னா ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. இப்போ பாருங்க, எல்லா கார்ட்ஸ்லையும் நான் வந்து நாட் போட்டேன். மொத்தம் வந்து 16 நாட்ஸ் போட்டிருக்கேன். ரைட் சைடில் 8 நாட்ஸும் லெஃப்ட் சைடில் 8 நாட்ஸும் போட்டு ஒவ்வொரு லைன்லையும் 16 நாட்ஸ் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து 1 மீட்டர் கார்டு வந்து ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லூஸ் ஆகிடும். திரும்ப வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸ்கொயர் நாட் வந்து எப்போதுமே மாற்றி போடுவோம். ரைட் சைடு ஒரு தடவை, லெஃப்ட் சைடு ஒரு தடவை. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்கொயர் நாட். அதனால லெஃப்ட் சைடு மட்டும்தான் லூப் ஃபார்ம் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து நம்ம போட போகிறோம். இதெல்லாம் போடும்போதே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இருக்கிற கார்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மேலே வச்சுக்கோங்க. ரைட் சைடு இருக்கிற கார்டை பின்பக்கமாக கொண்டு போய் லூப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். இதே தான் வந்து ரிப்பீட்டாக நம்ம போட்டு வரணும். இதை போடும்போது இந்த நாட்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே வந்துட்டு நல்லா வராது. நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு வராமல் டர்ன் ஆகி வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்க, நான் போட்டு வர்றேன். அதவே கவனமாக பாருங்க, ஈஸியாக போட்டுடலாம்.
இப்போ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்கொயர் நாட் வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் ஸ்பைரல் டிசைனில் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து மீதம் இருக்க எல்லா கார்ட்ஸையும் இந்த ரிங்கில் வந்து பைப்பிங் நாட் போட்டு எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்ட்லேயும் 2 தடவை வந்து சுற்றி எடுங்க, பைப்பிங் நாட் போட்டு எடுங்க, அவ்வளோதான். எந்த கார்டையும் மிக்ஸ் பண்ணாமல் லைனாக போட்டு வாங்க. இந்த சிங்கிள் ஸ்கொயர் நாட் போட்டோம் பாருங்க, அந்த கார்டை மட்டும் நீங்கள் வந்து லைட்டரில் காட்டி ஸ்டிக் பண்ணிடுங்க. மீதம் இருக்க கார்டை எல்லாம் இந்த மாதிரி பைப்பிங் நாட் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஹூக் மாட்டி வால் ஹேங்கிங்காக நம்ம மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து பீட்ஸ் எல்லாம் கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் ஃப்ளவர் டிசைன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்படியாவும் நீங்கள் மாட்டலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்ரமே கிராஃப்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.